ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு குருபா சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அவர் டார்கெட் தமிழ் 100 அவுட் ஆஃப் 100 சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் 8th இலக்கியம் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்துட்டு அந்த 4வது இயல் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 3 இயல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 4வது இயல் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, கல்வி அழகே அழகு, கல்வி அழகே அழகு. குமரகுருபர் எழுதியிருக்க ஒரு நீதி நேர விளக்கப்படம் வந்து இதில் பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். கற்றோருக்கு கல்வி நலனே கலநல்லால் மற்றோர் அணிகளாம் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வான் என்று குமரகுருபரன் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. கற்றோருக்கு கல்வி நலனே கலநல்லார் மற்றோர் அணிகளாம் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்பவர். யார் சொல்லியிருப்பார்? குமரகுருபரர். கலன்னா அணிகலன், முற்றன்னா ஒளிர. கலன் அணிகலன், முற்றன்னா ஒளிர. என்ன சொல்கிறாருன்னா, ஒளிரும் அணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை. அதுபோல் கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தருமாக அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் வந்து அவங்களுக்கு தேவையில்லை. கற்றவங்களுக்கும் அந்த கல்வி தான் அவங்களுக்கு அழகு, வேறு அணிகலனுங்க அவருக்கு தேவையில்லைன்ற மாதிரி சொல்கிறார். ஓகேங்களா. யார்? குமரகுருபரர். கல்வி பற்றி குமரகுருபரை பற்றி பார்க்கணும்னா, இவர் குமரகுருபர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். எவ்வளோது நூற்றாண்டு? 17. ஓகேங்களா. 17th century, 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார். தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கிற பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார். என்னென்ன பாருங்கள்: கந்தர் கல்வியன்பா, கையிலை கிளம்பகம், சகலகலா வள்ளிமலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ், இந்த மாதிரி ஆகியவற்று சில ஆகும். மக்களின் வாழ்வுக்கு தேவை நீதிகளை சுட்டி காட்டுவதால் இந்த நூல் வந்து நீதிநெறி விளக்கம் என பெயர் பெற்றது. கடல் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் இந்த நூல் உள்ளன. இதெல்லாம் நீதிநெறி விளக்கத்தில் 102 வெண்பாக்கள் இருக்குது. இது நூல் 13ஆம் பாடம் தான் நமக்கு பாடப்பகுதியை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நாலடியார் பற்றி ஒன்று சொல்லியிருப்போம். நாலடியார் ஏற்கனவே நம்ம பழைய புக்கில் படிச்சிருப்போம். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெல்லிதின் ஆராய்ந்தமை உடைய கற்பவை நீரொழிய பாலோன் குறுகின் தெரிந்து அப்படின்ட்டு நாலடியார் பாடல் வந்து சொல்லியிருப்பாங்க. கற்றவருக்கு அழகு தருவது எது? கற்றவருக்கு இது அழகுனா அவங்களோட படித்த கல்வி தான் அழகு. கலநல்லால், கலன் ப்ளஸ் அல்லால்னா கலநல்லால். ஓகே ஓகே, வேறு எதுவும் இல்லையா? ஓகே, வாங்க நெக்ஸ்ட். புத்தியை தீட்டுன்ட்டு ஆலங்குடி சோம சொல்லியிருப்பார். புத்தியை தீட்டு பாருங்கள். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதில் திறமையை காட்டு, ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, மன்னிக்க தெரிந்த மனிதன் உள்ளம் மாணிக்க கோயில் அப்பா, இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா, இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனும் அகம்பாவம், இதனுள் உண்டு ஒரு லாபம், இதை எண்ணிப்பார் தெளிவாகும் சொன்னவர் ஆலங்குடி சோமு. யார்? ஆலங்குடி சோமு. தடம்னா அடையாளம், அகம்பாவனா செருக்கம். தடம்னா அடையாளம், அகம்பாவனா செருக்கு. ஓகேங்களா. ஓகே பாருங்கள். ஆலங்குடி சோமு வந்து திரைப்பட பாடலாசிரியராக புகழ்பெற்றவர். ஆலங்குடி சோமு என்பவர் திரைப்பட பாடலாசிரியராக புகழ்பெற்றவர். சிவகங்கை மாவட்டத்தில் ஆலங்குடி என்ற ஊரை பிறந்தவர். அதனால தான் அவர் பேர் ஆலங்குடி சோமு. அவங்க ஊர் பேர் ஆலங்குடி என்பது என்ன தெரியுது, அவங்க ஊர் பேர் என்ன தெரியுது. அதான் சிவகங்கை மாவட்டத்தில் ஆலங்குடி என்ற ஊரை பிறந்தவர். தமிழ்நாடு அரசோட கலைமாமணி விருது பெற்றவர். தமிழ்நாடு அரசோட கலைமாமணி விருது பெற்றவர். இவரது திரையிசை பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. ஓகே ஓகே. என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். அகம்பாவம் கோயில் அப்பா. அப்பா கோயில் ப்ளஸ் அப்பான்னு வர. பகைவன் ப்ளஸ் என்றாலும் பகைவன் என்றாலும், பகைவன் ப்ளஸ் என்றாலும் பகைவன் என்றாலும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா. நெக்ஸ்ட் வந்து திருக்கேதாரம். இந்த டைம் வந்து குரூப் 4 ஒரு கொஷின் கேட்டாங்க. அது உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நான் சுந்தரர் நம்மளுக்கு சுந்தரர் எதை பற்றி கேட்டாலும் நம்மளால் போட்டுற முடியும். திருக்கேதாரம் என்றவர் யார்? கொஷின் இப்படி வருது பார்த்தீங்களா. திருக்கேதாரம் என்றவர் யாருன்னு கேட்டால் சுந்தரர் தான் ஆன்சர். சுந்தரர் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு இது ஃப்ளாஷ் ஆகலை. எப்படி இந்த மாதிரிலாம் கொஷின் எப்படி வேணால் கொஷின் கேட்கலாம் தான். நான் பின் டு பின் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா. ஓகே, ஒரு தேவார படங்க பார்ப்போமா. பண்ணின் தமிழிசை பாடலின் பலவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய மண்ணின்றன மதவேலங்கள் மணிவாரி கொண்டு எரிய கிண்ணின்று இசை முரளும் திருக்கேதாரம் என்றீரே. இங்கே இருக்கு பாருங்க. திருக்கேதாரம் என்றீரேன்னு சொன்னவர் யார்? சுந்தரர். இது ஒரு கொஷின், டிஎன்பிசி கொஷின். ஓகே ஓகே, சொல்லும் பொருளும் பாருங்கள். பண்ணுனா என்ன? இசை. பண்ணுனா இசை. கனகச்சுனைனா பொன்வண்ண நீர்நிலை. கனகச்சுனைனா பொன்வண்ண நீர்நிலை. மதவேலங்கள்னா மத யானைகள். மதவேலங்கள்லாம் என்ன?
மத யானைகள். முரலும்னா முழங்கும், முரலும் முழங்கும். பலவைனா முதிர்ந்த மூங்கில், பலவைனா முதிர்ந்த மூங்கில். பாடலின் பொருள் பார்ப்போமா? பண்ணோடு சேர்ந்த இனிய தமிழ் பாடல்களை பாடும்போது அதற்கு ஏற்றவாறு முதிர்ந்த மூங்கில்களால் ஆகிய புல்லாங்குழலும் முழவும் இணைந்து ஒலிக்கும். கண்களுக்கு இனிய குளிர்ச்சி தரும் ஒளியுடைய பொன்வண்ண நீர்நிலைகள் வைரங்கள் போன்ற நீர்த்திவலைகளை வாரி இறைக்கும். நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் மத யானைகள் மணிகளை வாரி வாரி வீசும். இவற்றால் இடையூறாது இவக்கின் என்னும் மொழியானது இசையாக முழங்கும். இத்தகைய சிறப்புகளுடைய நகரம் திருக்கேதாரம். இத்தகைய சிறப்புகளுடைய நகரம் திருக்கேதாரம் அன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? முடிஞ்சா? ஓகே. சுந்தரர் பற்றி பார்ப்போமா? சுந்தரர் வந்து தேவாரம் பாடிய மூவரில் ஒருவர். தேவாரம் பாடிய மூவர் யார் யாரும் சொல்லுங்கள்? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். திருஞான சம்பந்தர் வந்து எவ்வளோ 1 2 3, அப்புறம் திருநாவுக்கரசர் 4 to 6, சுந்தரர் வந்து 7வது. அதனால் தேவாரம் தான் 7வது. மூவர் பாடிய தேவாரம் பாடிய மூவரில் தான் இவங்க 3 பேர் தான் பாடியதான் தேவாரம். அந்த மூவரில் ஒருத்தர் தான் சுந்தரர். இவர் நம்பியாரூரர். கொஷின் ஏரியா இதெல்லாம் தம்பிரான் தோழர் இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் பல வாட்டி கேட்டிருக்காங்க. நம்பியாரூர் என்று அழைக்கப்படுவர் யார்? தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுவர் யார் அன்னிட்டு. ஓகேங்களா? இவர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறை நான் சொன்னால 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன. 7ஆம் திருமுறை. இவர் இயற்றிய திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார். இவர் இயற்றிய இப்போ சுந்தர இயற்றிய திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாக கொண்டு தான் சேக்கிழார் வந்து பெரிய புராணத்தை இயற்றினா சொல்கிறாங்க. ஓகே. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மூவர் பாட பாடல் தொகுப்பு தான் தேவாரம். இந்நூலை தொகுத்தவர் நம்பியாண்டவர் நம்பி. இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்டவர் நம்பி. இந்நூலை சுந்தர பாடலில் கேதார பதிகப்பட்டு தரப்பட்டுள்ளது. இப்போது தேவாரம் பாருங்கள். தே ப்ளஸ் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்றும், தே ப்ளஸ் வாரம் இனிய இசை புரிந்த பாடல்கள் எனவும் பொருள் கொள்ளப்படும். பதிகம் என்பது 10 பாடலை கொண்டது. அப்போது நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்? தே ப்ளஸ் ஆரம்னா என்னன்னு தெரியணும். அதே மாதிரி தே ப்ளஸ் வாரம்னா என்னன்னு தெரியணும். தே ப்ளஸ் ஆரம்னா இறைவனுக்கு சுட்டப்படும் மாலை. அதே வாரம்னா இனிய ஓசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள் கொள்ளப்படும். ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? ஓகே. இப்போ காட்டிலிருந்து வந்த யார்? காட்டிலேருந்து யார் வந்தாங்க? வேலங்கள் என்ன சொன்னோம்? வேலம்னா யானை போனால் அந்த வேலங்கள் கரும்பை தின்னன. கனகச்சுனைனா கனகம் ப்ளஸ் சுனை தான் கனகச்சுனை. முழவு ப்ளஸ் அதிர முளவதிர. முழவு ப்ளஸ் அதிர என்ன வரும்? முளவதிர. ஓகேங்களா? ஓகே. இப்போ கலித்தொகையை பற்றி பார்ப்போம். பாடறிந்து உலகுதல்ன்றது கலித்தொகை என்ற ஒரு பாடல். ஓகேங்களா? ஆற்றுதல் என்பது என்னது? அளந்தவருக்கு உதவுதல். ஆற்றுதல்னா அளந்தவருக்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தார பிரியாமை. பண்பு எனப்படுவது பாடறிந்து உலகுதல். அன்பு எனப்படுவது தன்கிளை சிறாமை. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்ற. செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை. முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் ஒவ்வால். பொறை எனப்படுவது போற்றாரே பொறுத்தல். இந்த மாதிரி நல்லா இந்த கொஸ்டின் இது நல்லா பார்த்துக்கோங்க. எப்படி கேட்பாங்கன்னா பண்பு எனப்படுவது அன்பு எனப்படுவது அறிவு செறிவு எனப்படுவது மாதிரி கொடுக்குது. இதில் வந்து ஆப்ஷன் பொறுத்துக்களை கேட்டுருவான். பாடம் இந்த அளவுக்கு தான் தனிக்கிறது மாற்றி மாற்றி கொடுத்து கேட்டுருவான். இந்த பாடலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சொல்லும் பொருளும் பாருங்கள். அல்லந்தவர்னா வறியவர். அல்லந்தவர்னா என்னது? வறியவர். செராமைனா வெறுக்காமை. செராமைனா என்னது? வெறுக்காமை. நோன்றல்னா பொறுத்தல். நோன்றல்னா பொறுத்தல். போட்டார்னா பகைவர். போட்டார்னா பகைவர். கிளைனா உறவினர். கிளைனா உறவினர். பேதையார்னா அறிவற்றவர். பேதையார்ன்றது அறிவற்றவர். மராகமைனா மறவாமை. மராகமைனா மறவாமை. புறைனா பொறுமை. புறைனா பொறுமை. பாடல் பொருள் பார்ப்போமா? இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல். பாதுகாத்தல் என்பது அன்புடையரை பிரியாது வாழ்தல். நீங்கள் சொன்னுங்க பாருங்கள். பண்புனா சான்றோரை காட்டிய வழியில் நடத்தல். அன்புனா உறவினர்களோடு வெறுப்பென்று வாழ்தல். அறிவுனா அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்தல். செறிவுனா தன் முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுவது. நிறைனா மறைப்பொருளை பிறர் அறியாமல் காத்தல். நீதிமுறைனா குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல். பொறுமைனா எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் பொறுத்தல். தாம் ஒவ்வொருவரும் இத்தகைய பண்பு நலன் பின்பற்றி வாழ வேண்டும் பண்ணிட்டு யார் சொல்கிறா? நல்லந்தூணர். எந்த நூலில் சொல்கிறது? கலித்தொகை. ஓகே, கிளியர்? ஓகே. கலித்தொகை பற்றி பார்ப்போம் கொஞ்சம். கலித்தொகை வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று. சரிங்களா? கலித்தொகைன்றது 8 தொகை நூல் ஒன்று. இது கலிப்பா என்னும் பாகவையில் ஆன நூல். கலித்தொகை கலிப்பா என பாகவகை. ஓகே. 150 பாடல்கள். கலித்தொகையில் எவ்வளோ பாடல் இருக்குது? 150. எவ்வளோ? 150. ஓகேங்களா? 150 பாடல்கள். குறிஞ்சிகளி முல்லைகளி மருதகளி நெய்தல்களி பாலைகளி என 5 பிரிவுகளை உடையது. கலித்தொகை தொகுத்தவர் யாருன்னா நல்லந்துவனார். சங்ககால புலவர்கள் ஒருவர். நெய்தல்களில் பாடல்களை இயற்றவரும் இவர் தான். ஓகேங்களா? பசியால் வாடும் அளந்த வறியவர்னா என்ன சொன்னோம்? அளந்தவர் தான் வறியவன் போனப்போ அளந்தவர் குணவளித்த நமது கடமை. நம்மை யாரை நம்ம பொறுக்கணும்? நம்ம இகழ்வாரை நம்ம திட்டம்னு நம்ம பொறுத்துக்கொள்ளணும். மறைப்பொருளை காத்தல் என்னது? நிறை. மறைப்பொருளை காக்கிறது என்னது? நிறை. பாடறிந்து. பாடு ப்ளஸ் அறிந்து. பாடறிந்துனா பாடு ப்ளஸ் அறிந்து. முறை ப்ளஸ் எனப்படுவது என்ன வரும்? முறை எனப்படுவது. முறை ப்ளஸ் எனப்படுவது என்னது?
முறை எனப்படுவது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்க. வளம் பெருகுக. தகடூர் யாத்திரை பாடல் ஒன்று பார்ப்போம். வளம் பெறுகிறது தகடூர் யாத்திரைன்றது நம்ம தருமபுரியில் இருக்கிற ஒரு இடத்த பற்றி தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறார் பார்ப்போமா? பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக நாறார முட்டாது வந்து மழை பெய்க பெய்தபின் ஒட்டாது வந்து கிளை பெயல்க அக்கிளை பால்வார் பிறைஞ்சி கதிரியின அக்கதிர் ஏற்கிளை செல்வர் களம் நிறைக அக்களத்து போரெல்லாம் காவாது வைகுக போரின் உருகிலும் ஓதை வெறியி படையோடு நாரை பிரியும் விளைவையில் யானர்த்தாக அவன் அகண்டல் நாடு யானர்த்தாக அவன் அகண்டலை நாடுன்னு சொல்லியிருக்காங்களா? சரி வாங்க ஃபஸ்ட்டு பாடல் வரி பார்த்துருவோமா? சேர மன்னர். இது வந்து யாரை பற்றி சொல்லுதுன்னா சேர மன்னர். இப்போ தகடூர் யாத்திரையானவே சேர மன்னர். அகன்ற பெரிய நாட்டில் பெருகிய மழைநீரால் ஒருவாய் சிறந்து விளங்குக அகன நிலப்பகுதி இட்ட விதைகள் குறைவின்றி முளைவிடுக முளைத்த விதைகள் செழிப்புடன் வளர தட்டுப்பாடின்றி மழை பொழிக தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்க கிளைத்து செழித்த பயிர்கள் பால்முற்றி கதிர்களை ஈனுக. ஓகேங்களா? பால்முற்றி கதிர்களை ஈனுக அக்கதிர்கள் அறுவடை செய்ய பெற்று ஏறினால் வளம் சிறக்கும் செல்வலின் களத்தில் வந்து நிறைக அக்களத்தில் வந்து நிறைந்துள்ள நெற்போர் காவலின்றி விலங்குல பொறினை அடித்து நெல்லினை கொள்க. இந்த மாதிரி ஒரு விதையிலிருந்து வளர்றதுலேருந்து அறுவடை செய்கிறதுலேருந்து எப்படியெல்லாம் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஓகே பாருங்கள். வாரினா என்ன? வருவாய். எஞ்சாமை குறைவின்றி முட்டாதுனா தட்டுப்பாடின்றி ஒட்டாதுனா வாட்டமின்றி வைகுக தங்குக ஓதைன இசை வெறியின் அஞ்சு யானர்னா புது வருவாய். இந்த கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்ட கொஷின். யானர்னா புது வருவாய். ஓகே ஓகே பாருங்க. நான் சொன்னல எந்த ஊர் ஆசிரியர் பேர் அரியமலை நூல்ன்றதை தகடூர் யாத்திரை. தகடூர்னா என்னது? தருமபுரி என்று அழைக்கப்படுகிறது. இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. நூலின் சில படம் வந்து புறத்திரட்டு என்ற நூலில் புறத்திரட்டு என்ற நூலில் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்ல வர்றாங்க. ஓகே. தோட்டத்தில் தம்பி ஒன்று என்னது? வித்துக்கள். வித்துக்கள் எல்லாம் உள்ளது. என் நண்பன் செய்த தொழிலுக்கு அவனுக்கு என்ன சொன்னோம்? வாரினா வருவாய். வாரினா என்ன சொன்னோம்? வருவாய். அக்களத்து அக்க ப்ளஸ் அலத்து தான் அக்களத்து வரும். ஏன்னா இப்போது அக்களத்துனா இப்போ இக்கு ப்ளஸ் தா இருக்கும்ல. இப்போ அக்க ப்ளஸ் அலத்து இக்கு ப்ளஸ் தாவை தான் கான்னு மாறும். ஓகே. அதனால் அக்களத்து. கதிர் ப்ளஸ் ஈன கதிரீன கதிர் ப்ளஸ் ஈன கதிரீன. ஓகே புரியுதா? இந்த மாதிரி நம்ம லெசன் நம்ம நல்லா படிச்சிட்டோம்னா வர்றது இந்த புக் பேக் ஆன்சர் எதுனாலும் நம்மளால் எழுதிட முடியும். ஓகேங்களா? ஓகே. மலைச்சோறுன்னுட்டு ஒரு இது பார்க்கும். மழை இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இதில் ஒரு ஊரில் வந்துட்டு மழையே பெய்ஞ்சிட்டு அவ்வளோ வறுமையில் இருக்கான். அப்போவும் மழை பெய்யலை. அதனால் கடவுளில் வந்துட்டு ஒரு சில நோன்பெல்லாம் இருக்கும்ல, சில பண்பாட்டு முறைகள் எல்லாம் வளரும். அந்த வழியில் போகணுட்டு போகிறாங்க. அப்போ மழை வந்துட்டு அவங்க வைக்கிற நோன்பை பார்த்து மழை பெஞ்சிருது. அந்த ஃப்ளோ தான் இதில் சொல்ல வர்றாங்க. வாங்க பார்ப்போம். வாளியிலே மாக்கரித்து வாசலெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை கொள்ளை மழை பெய்யவில்லை பானையிலே மாக்கரித்து பாதையெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை கொள்ளை மழை பெய்யவில்லை கல்லில்லா காட்டில் தான் கடலை செடி கட்டு வச்சோம் கடலை செடி வாட வாட ஒரு கனத்த மழை பெய்யவில்லை முள்ளு இல்லா காட்டில் தான் முருங்கைச்செடி நட்டு வச்சோம் முருங்கைச்செடி வாட வாட ஒரு முத்து மழை பெய்யவில்லை. உங்களை இந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி நட்டு வச்சோம் அப்போ மழை பெய்யலைன்ற மாதிரி சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இதில் பாருங்கள். கருவேலம் காட்டில் தான் கனமழையும் இல்லாமல் கருவேலும் பூக்களையே கமகமன்னும் மணக்கலையே காட்டுமல்லி வேலியிலே கனமழையும் இல்லாமல் காட்டுமல்லி பூக்களையே காதோரம் மணக்கலையே மானத்தை நம்பி நாங்கள் மக்களை தான் பெற்றெடுத்தோம் மானம் செய்த பாவம் அங்க மக்கள் பசி தீரலையே கலப்பை பிடிக்கும் தம்பி கை சோர்ந்து நிற்குதம்மா ஏற்றம் இறைக்கும் தம்பி ஏங்கி மனம் தவிக்குதம்மா. இவ்வாறு 3 அல்லது 5 நாளாக பாடி வழிபாடு செய்கிறாங்க. அதன் பிறகும் மழை பெய்யாத காட்டுக்கு போகிறது தான் முடிவெடுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? கண்மணியே பெண்டுகளே கனத்த மழை பெய்யவில்லை கதிரி அழுது விட்டோம் கடிமழையும் பெய்யவில்லை மண்ணு வறண்டு நம் ஆரியாத்த இரங்கலையே வாடிகளா பெண்டுகளாக நாம் வனவாசம் சென்றுவிட காட்டுக்கு போகிறாங்க. இவ்வாறு பாடிக்கொண்டு சோறு வாங்கிய பானை அகப்பை பழைய முறம் போன்றவற்றை தலையில் வைத்தவர் ஊரை விட்டு வெளியேற முனைகின்றனர். அப்போது மழை பெய்யுது. இந்த மாதிரி ஊரை விட்டு காட்டுக்கு போவோம்னு சொல்லும்போது மழை பெய்யுது. பெய்யுதையா பெய்யுது பெய்மழையும் பெய்யுது ஊசி போல் கால் இறங்கி உலகமெல்லாம் பெய்யுது சிட்டு போல் மின்மின்னி சீமையெங்கும் பெய்யுது சீமையெங்கும் பெய்ஞ்ச மழை செல்ல மழை பெய்யுது. இந்த மாதிரி ஒரு நாட்டுப்புற பாடல். ஓகேங்களா? வாங்க தெரிந்து கொள்வோம். மழை பெய்யாமல் ஊரில் பஞ்சம் ஏற்படும் காரணம் சிற்றூர் மக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவாங்க. ஊர் பொது இடத்தில் வைத்து அந்த சோற்றை அனைவரும் பகிர்ந்து உண்பார். கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக
நிகழும். இதனை கண்டு வானம் மனமிறங்கி மழை பெய்யும் என்பது மக்களோட நம்பிக்கை. இந்நிகழ்வு வந்து மலைச்சோற்று நோன்பு. புரியுதாண்ணே? மலைச்சோற்று நோன்புனா என்னன்னா, இப்போ வந்து மழை பெய்யலன்னு ஊர் ஊரா போயிட்டு உப்புல சோற்ற வாங்கி, அதை வந்துட்டு ஊர் பொது இடத்துல வச்சு எல்லாரும் சாப்பிடுவாங்க. இது கொடிய பஞ்சத்தை காட்டுற ஒரு நிகழ்வா இதை பார்த்து வானம் மன இறங்கி மழை பெய்யும்ன்றது தான் மலைச்சோற்று நோன்பு. ஓகே, புரியுதா? கிளியர் கிளியர். பழந்தமிழ வழிபாட்டு மரபின் நூலில் உள்ள கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு என்னும் கட்டுரைந்து இப்பாடல் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நூலோட பதிப்பாசிரியர் யார்? கௌரன். இந்த நூல் பதிப்பாசிரியர் கௌரன். பழந்தமிழ வழிபாட்டு மரபுகளின் நூலில் உள்ள கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு என்னும் கட்டுரைந்து இந்த பாடம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நூலோட பதிப்பாசிரியர் யாருன்னு பார்த்தா கௌரன். யார்? கௌரன். ஓகேங்களா? ஓகே. கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள் என்னது? கனத்த மலைனா பெருமலை தெரியும். வாசல் எல்லாம், வாசல் ப்ளஸ் எல்லாம். பெற்றெடுத்தோம்னா பெற்று ப்ளஸ் எடுத்தோம். கால் ப்ளஸ் இறங்கி கால் இறங்கின்னு வரும். கால் ப்ளஸ் இறங்கி கால் இறங்கி. ஓகேங்களா? புரியுதா? ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்னும் இப்போ வந்து நம்ம 4, 5, 6 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 7, 8, 9 பார்த்துட்டோன்னா இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஓகேப்பா. இந்த மாதிரி என் கூடவே இப்போ கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. நம்ம ஈஸியாக நம்ம கிராக் பண்ணி கண்டிப்பாக நம்ம ஒரு ஜாப் வாங்குவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஈஸியாக ஜாப் வாங்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ஜாப் வாங்கணும்னு சொல்ல வரல. நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே சொல்ல மாட்டேன். இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் கிறிஸ்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி நல்லா பார்த்து இது ஒரு வாட்டி பார்த்து நீ புக் வச்சு படிச்சுட்டு நல்லா ஞாபகம் வந்து நம்மளுக்கு நல்ல ஞாபகம் வந்துடும். அதேமாதிரி நான் போட்ட நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். நான் ஹேண்ட் ரிட்டன் எழுதுகிற நோட்ஸ் தான் போட்டிருப்பேன். பின்ன இந்த 6th-லேருந்து 10th வரைக்கும் முடிச்சிருக்கேன். இதுலேருந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் இந்த இலக்கியம் முடிச்சிருப்பேன். வேணால் நான் 11th 12th கூட எடுத்து போடுறேன். ஓகேங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா நம்ம குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.